யாழ் மாவட்டத்தின் 3 பகுதிகளில் உள்ள புதிய நீதிமன்றங்கள் பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸினால் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டன. மல்லாகம், சாவகச்சேரி மற்றும் ஊர்காவற்துறை ஆகிய இடங்களில் இவ்வாறு புதிய நீதிமன்றங்கள் திறந்து வைக்கப்பட்டன. மல்லாகம் பகுதியில் உள்ள புதிய நீதிமன்ற கட்டடம் இன்று காலை 11 மணியளவில் பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நீதித்துறை அமைச்சர் ரவுப் ஹக்கீம் மற்றும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை சாவகச்சேரியிலும் மற்றொரு நீதிமன்ற கட்டடம் பிரதமர் நீதியரசரினால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஊர்காவற்துறையிலும் புதிய நீதிமன்ற கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ், நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீம், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தனர். மல்லாகம் பகுதியில் உள்ள புதிய நீதிமன்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் மற்றும் நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீம் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். இந்த நாட்டின் நீதி நிர்வாக சேவையில் ஒரு புதிய அத்தியாயம் இன்றிலிருந்து ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. வடபகுதியிலே இந்த மல்லாகம் நீதிமன்ற கட்டட தொகுதி மாத்திரமல்ல, சாவகச்சேரியிலும் கைட்ஸ் தீபகத்திலும் நாங்கள் புதிய கட்டிட தொகுதிகளை திறந்து வைக்கிற இந்த நிகழ்வு வெறும் கட்டிட தொகுதிகளினால் மாத்திரம் இந்த நாட்டின் நீதி நிர்வாகத்தை நாங்கள் சீர் செய்துவிட முடியாது என்பதிலே நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு கோரமான யுத்தத்தின் பிடிகளிலே இருந்து அகன்று நாங்கள் படிப்படியாக சிவில் நிர்வாகத்தை இந்த பிரதேசங்களிலே அமைத்துக் கொண்டு வருகிற ஒரு சூழல். அண்மையிலே ஒரு மாகாண சபை தேர்தலையும் நடத்தி ஜனநாயக ரீதியாக மாகாண ஆட்சி கைமாறி இருக்கிற ஒரு நிலை. ஆக்கப்பூர்வமாக இந்த நாட்டின் நீதி நிர்வாக சேவையை, இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி என்கிற விஷயத்தை மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணியிலே நாங்கள் எல்லோரும் பங்காளர்களாக இருக்கிறோம். பணம் சம்பாதிப்பதில் தவறேதும் இல்லை. பெருந்தொகை பணத்தை சம்பாதிப்பதை விட உங்கள் அயலவர்களுக்கு சேவையாற்றுவதே முக்கியமானது. குடாநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் சேவையாற்றுகின்றீர்கள். குடாநாட்டில் உள்ள மக்களுக்கு நீங்கள் சேவையாற்ற வேண்டும். இதிலிருந்து நீங்கள் விலக முடியாது. இது தொடர்பில் எந்தவிதமான கேள்வியும் இல்லை. உரிய காலத்திற்குள் இயலுமானதை செய்து நீங்கள் நல்லிணக்கத்திற்கு வழிகோல வேண்டும். At a time when we are on a path of reconciliation.